என்னோடய நேம் வந்து முத்து இன்ப கார்த்திக். நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் நத்தம். சரிங்களா, நான் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்திருக்கேன். அவ்வளோதான். அடுத்து என்ன ரேங்க் எடுத்தீங்க? நான் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா டைப்பில் வந்து ஓவரால் வந்து 523. இப்போது மெமோ டைப்புக்கு மெமோ வரும்போது என்னுடைய ரேங்க் வந்து 117 குறைஞ்சிருச்சு. அதான் 523 117 ரேங்க்கில் வந்து எடுத்திருக்கேன். எத்தனை கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிங்க நீங்கள்? நான் வந்து 170 கொஷின்ஸ் வந்து நான் கரெக்டாக போட்டேன். 170 கொஷின்னா நீங்கள் ஜேவே எடுத்துருக்கலாம் இல்லையா? ஏன் எடுக்கலீங்க? ஜேஏல வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு கவுன்சிலிங் வந்தது 6வது நாள் கவுன்சிலிங் வந்துச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து என் பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக் வந்து எல்லாமே வேக்கண்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் டைப்பீஸில் பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் வந்தனால டைப்பீஸ் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். என்ன படிச்சிருக்கீங்க? எப்படி டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்தீங்க? நான் படித்தது பார்த்திங்கன்னா வந்து பிஏ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் வந்து எம்டெக் வந்து ரினியூபிள் எனர்ஜி திண்டுக்கல் காந்தி கிராமத்தில் தான் வந்து படித்தேன். இன்ஜினியரிங் முடித்தது வந்து சேதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காரியாபட்டி விருதுநகர் மாவட்டம். அங்கே தான் படித்தேன். மதுரைக்கு நியர்பையில் இருக்குது. ஓகே, அங்கே தான் படித்தேன். என்னோடய யூஜி பிஜி வந்து திண்டுக்கல்லில் படித்தேன். எந்த ஆண்டு கல்லூரி படிப்பை முடிச்சிங்க? எப்போ டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்தீங்க? நான் 2020 வந்து அக்ரிகல்ச்சர் முடித்தேன். 2022 வந்து எம்டெக் முடித்தேன். அதுக்கப்புறமா தான் டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்தேன். ஆமாம், அதுக்கப்புறமா தான் டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்தேன். நான் ஆரம்பத்தில் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வரல. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் படித்தது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்னால நான் என்ன பண்ணேன், ஒரு 1 இயர் வந்து மகேந்திரா இபிசி இரிகேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து ஏஇ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது கம்பெனியில் தான் அவங்க கவர்மெண்ட் சைடில் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருப்பாங்க. நாங்கள் ஒர்க் பண்ணது ஒரு பைப் கம்பெனி, விவசாயிகளுக்கு வந்து பைப் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஏஇ இன்ஸ்பெக்ஷன் வரும்போது நான் படித்தது அக்ரிகல்ச்சர், அந்த போஸ்டிங்கில் இருக்கவங்களும் அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க தான். அப்போ என்ன ஒரே படிப்பு படிச்சிருக்கோம், நான் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறேன், அவங்க கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு என்னடா நம்மளும் அப்போ நம்மளும் கவர்மெண்ட் ஜாப் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் ஏஇ படிக்கிறதுக்காண்டி உள்ளே வந்தேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஏஇயில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் ஜிஎஸ் பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் ஒரே தான், போலீஸு, எஸ்ஐ, அப்புறம் வந்து இந்த ஏஇ எக்ஸாமு, குரூப் 4 குரூப் எல்லாத்துக்கும் ஒரே ஜிஎஸ் சிலபஸ்னால நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்து சரி அப்படியே நான் ஏஐ விட்டு வெளியே வந்துட்டு அப்படியே குரூப் 4 இந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை ஆண்டுகள் உங்களுடைய ப்ரிப்ரேஷன்ஸ் போச்சிங்க? நான் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா 2022 தான். ப்ராப்பராக ஆரம்பிச்சேன்னா 2022. 2021 என்ன பண்ணேன்னா ஏஐக்கு ஆரம்பித்து நான் படிக்கலை. ஏஐக்கு சும்மா 1 மாதம் படித்தேன், அப்புறம் பெருசாக படிக்கலாம். ஆனால் ப்ராப்பராக ஒரு ஃபுல் ஃபோக்கஸாக படிக்க ஆரம்பித்தது 2022 ஜனவரியில் தான் போட்டு என்ன பண்ணேன், மேலூரில் கிரைஸ் அகாடமி. ஆல்ரெடி உங்களோட சாரல் சேனலுக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் அஜீஷ்னு சொல்லிட்டு ஒருத்தன் இன்டர்வியூ கொடுத்துருப்பான். நானும் அவங்க எல்லாமே ஒரே இன்ஸ்டியூட் தான், மேலூர் கிரைஸ் அகாடமி. ஆமாம், ஃபஸ்ட்டு குரூப் 4 ஃபஸ்ட்டு குரூப் 2 எழுதினேன். அதில் 149 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக போட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு அப்புறம் மெயின்ஸ் எழுதினேன். மெயின்ஸ் வந்து எனக்கு பெருசாக கிளிக் ஆகலை. அதே வருஷம் நடந்த குரூப் 4ல் வந்து 155 கொஸ்டின் கரெக்டாக போட்டு கவுன்சிலிங் வரைக்கும் வந்து எம்பிசி கோட்டா முடிஞ்சிருச்சு. அதனால் எனக்கு போன குரூப் 4 வந்து கை கொடுக்கல, வேக்கண்ட் முடிஞ்சனால. ஸோ அதே வருஷம் என்ன பண்ணேன், அப்புறம் எஸ்ஐ எழுதினேன். எஸ்ஐயில் எனக்கு 1 மார்க்கில் போச்சு. அதுக்கப்புறம் பிசியில் 1 மார்க்கில் போச்சு. அடுத்த வந்து பிசி எழுதி பிசியில் வந்து ஃபிசிக்கல் வரைக்கும் போனேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நான் வந்து எனக்கு அட் அ டைமில் 2 கவர்மெண்ட் ஜாப் வந்துச்சு. ஒன்று சிஆர்பிஎஃப்பில் கான்ஸ்டபிளாக வந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 21 லாஸ்ட் டேட். அதாவது இப்போ திங்கக்கிழமை ஒரு 3 நாள் முன்னாடி வெள்ளிக்கிழமை லாஸ்ட்டாக ஜாயின் பண்ண சொன்னாங்க. திங்கக்கிழமை டிஎன்பிசி வந்து ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு சிஆர்பிஎஃப்லையும் கால் வந்து இந்த மாதிரி நீங்கள் சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ்டு போலீஸ் ஃபோர்ஸ் அதில் அவங்க வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இல்லை நான் டிஎன்பிசி போகிறேன்னு சொல்லிட்டு நான் டிஎன்பிசியே என்னோடய குறிக்கோளாக வச்சு டிஎன்பிசிக்கே வந்துட்டேன். ஓகே, நீங்கள் சொல்லும்போது பார்த்தாப்பா இது வரைக்கும் 5 வாட்டி எக்ஸாம் எழுதிருக்கீங்க. 5 வெவ்வேறு விதமான எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்க. டிஎன்பிஎஸ்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது போலீஸு, எஸ்எஸ்சி, சிஆர்பிஎஃப் வந்து எஸ்எஸ்சி, அதான் 3 விதமான எக்ஸாம் தான். அப்புறம் கோர்ட்டு. ஆமாம், கோர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட்டாக டிசம்பர் 29 நினைக்கிறேன், 28-29 இதே இங்கே பக்கத்தில் வந்து இங்கே இப்போ ப்ராட்வேல தான் நிற்கிறேன் டிஎன்பிசி. இதுக்கு அடுத்ததில் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்குது. அங்கேயும் வந்து அதில் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு செகண்ட் ஸ்கில் டெஸ்ட் அதுவும் வந்து எழுதினேன். அதாவது டிசம்பர் மாதம் எண்டில். போலீஸில் 2 வாட்டி வந்து முயற்சி பண்ணி தோல்வி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தோல்வி, முதல் குரூப் 4 தோல்வி, நிறைய தோல்விகளை சந்தித்தோம். இதில் விட்டுட்டு போகக்கூடாது, நம்ம கண்டிப்பாக வேலை வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்ற மைண்ட் செட்டை எப்படி உருவாக்குனீங்க? ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ப்ரைவேட்டில் தான் 1 இயர் ஒர்க் பண்ணேன். போனால் கவர்மெண்ட் தான் போகணும் அந்த மாதிரி ஒரு குறிக்கோள். ஏன்னா இப்போ அப்பா இருக்காங்க, அப்பா கூட பிறந்தாங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஜாப்பு. எங்கள் அப்பா மட்டும் கவர்மெண்ட் ஜாப் இல்லை. ஸோ அதனால் வந்து அதுவும் இல்லாமல் அம்மா வந்து வீட்டு வேலை பார்த்து தான் எங்களை படிக்க வச்சாங்க. சரிங்களா, ஒரு 2000 அம்மா
கிட்ட ஒரு 25 வருஷமாக வீட்டு வேலை தான் பார்த்து என்னையும் சரி அப்படியே அவரையும் காமிச்சிருக்கேன், தம்பியை காமிச்சிருக்கோம். இல்லை அப்படியே சும்மா காட்டுங்க, தப்பு இல்லை. எடிட்டிங்கில் ஆனால் எடிட்டிங்கில் கட் பண்ணக்கூடாது. அவர் என் தம்பி, சரிங்களா. நான் வேலைக்கு போகிற முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா என் தம்பி தான். அம்மா அப்பா ஒரு முக்கியமான காரணம்னா, இவங்க ரெண்டே ஒரு காரணம்னா அவர் ரெண்டாவது காரணம். ஏன்னா வந்து இப்போ எனக்கு பின்னாடி வந்து ஒரு தங்கச்சி பிறந்தா நான் கண்டிப்பாக படிச்சிருக்க முடியாது. எனக்கு முன்னாடி அக்கா பிறந்தா கண்டிப்பாக படிச்சிருக்க முடியாது. எனக்கு முன்னாடி என் தம்பி இருந்தனால தான் படிக்க முடிஞ்சுச்சு. குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, பொருளாதார நெருக்கடிகள் நிறையா வந்துச்சு, கடன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அப்போதைக்கே வந்து நான் வந்து வேலைக்கு போய்க்கிறேன், அண்ணன் படிக்கட்டும், அவன் படித்து ஃபஸ்ட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி கொடுத்த ஊக்கம் தான் வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு காரணம் முக்கியமான வந்து என் தம்பி தான். ஆனால் எடிட்டிங்கில் தூக்கிடக்கூடாது, ஓகேங்களா? ஓகே ஓகே, நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸை பற்றி சொல்லுங்க ஐயா. ஓகே என்னோடய ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து கான்கால் போட்டு தான் படிப்போம். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட நேம் சொல்கிறேன். கார்த்தியாக்கா, ஃபஸ்ட்டு கேர்ள்ஸில் சொல்கிறேன். கார்த்தியாக்கா, அப்புறம் வந்து நிவேதா, அப்புறம் தேவகி, வேறு ஓகே இவங்க தான் வந்து என்னோடய கேர்ள்ஸ் நாங்கள் சேர்ந்து படித்தோம். பாய்ஸில் பார்த்திங்கன்னா நான், அப்புறம் வந்து சந்துரு, அதுக்கப்புறம் வந்து கௌதம். நான் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்களோட சேர்ந்து என்ன பண்ணி கான்கால் போட்டு படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா நான் வந்து என்ன ஃப்ரீயாக வச்சுக்க மாட்டேன். இப்போ காலைல அந்த அக்கா 7 மணிக்கு ஃப்ரீயாக இருக்காங்களா, அந்த அக்கா கால் பண்ணி ஏதாச்சும் தமிழில் ஏதாவது படிப்போம், இல்லை ஜிஎஸ்ல ஏதாச்சும் ஒன்று படிப்போம். அந்த அக்காக்கு ஏதாவது ஒர்க் வந்துச்சா, சமையல் பண்ணணுமா, டக்குன்னு சந்துரு கால் பண்ணுவேன். இப்படி மாற்றி கால் பண்ணி உட்காந்தா நான் அந்த மாதிரி தான் படித்து ஒரு குரூப் கால் மாதிரி அப்படி தான் நாங்கள் படித்து நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிப்பீங்க? சாப்பிட தூங்க மட்டும்தான் செஞ்சேன். அதாவது அது போக மற்ற டைம் எல்லாமே படித்தேன். புரிஞ்சு படிச்சிங்களா, மனப்பாடம் பண்ணிங்களா? நான் வந்து எப்படி சொல்கிறது, புரிஞ்சு தான் படித்தேன். அதாவது ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது நான் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் சிலபஸை கவர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் வந்து அதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் மனசில் நிற்கும். அதே மாதிரி அடிக்கடி ரிவிஷன், அதான் சொன்னேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களோட சேர்ந்து அடிக்கடி வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த ரிவிஷன் தான் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம். ஃப்ரெண்ட்ஸாக குரூப்பாக படித்தேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி படிக்கிறதால என்னென்ன பெனிஃபிட்ஸுங்க? ஓகே, நான் குரூப்பாக படித்ததுக்கான பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய டைம் வந்து வேஸ்ட் ஆகலை. நான் ஃபஸ்ட்டு 2022 குரூப் 4 பார்த்தீங்கன்னா தனியாக தான் படித்தேன். தனியாக ஏதாவது டவுட் வந்தால் நான் யூடியூப்பில் ஏதாவது வீடியோஸ் போட்டு அந்த மாதிரி தான் படித்தேன். ஆனால் 2022 அந்த குரூப் 4க்கு அப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, நான் கான்கால் எடுத்து படிக்கும்போது எனக்கு டைம் வேஸ்ட் ஆகலை. தேவையில்லாமல் நான் ஃபோன் யூஸ் பண்ணுறதை வந்து குறைச்சிக்கிட்டேன். அது இல்லாமல் ஆல்ரெடி வந்து எப்படி சொல்கிறது, ரிவிஷன் தானே பண்ணுறோம். அப்போ டக்கு ஃப்ரீயாக இருக்கிறவங்க கூப்பிட்டு நான் என்ன பிஸியாக வச்சுக்கிட்டேன். அதனால தான் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடிஞ்சுச்சு. சிலபஸ் வைஸ் படிக்கிறது கரெக்டாக, இல்லை புக்கை எடுத்துகிட்டு புக்கில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் படிக்கிறது பெட்டருங்களா? நான் வந்து சிலபஸ் வைஸ் தான் படித்தேன். இப்போ அதாவது ஸ்கூல் புக் எடுத்துகிட்டு அதை சிலபஸ் வைஸாக படிப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிந்து சமவெளி இருக்குதா, 6th முடிப்போம், 9th முடிப்போம், 11th முடிப்போம், அப்புறம் எத்திக்ஸில் முடிப்போம். அப்புறம் வேறு யார் குப்தர்கள் இருக்காங்களா, 7th முடிப்போம், +1 முடிப்போம். அந்த மாதிரி சிலபஸ் கவர் படி. ஏன்னா அப்படி படிக்கும்போது தான் வந்து அந்த ஆர்டர் மிஸ் ஆகாது. ஏன்னா ஸ்கூல் புக் வைஸ் படிக்கும்போது வந்து இப்போ 7th இருக்கிறத படிச்சிடும், 11th போகும்போது மறந்துடும் இந்த ஸ்கூல் புக் வைஸ். அதனால் நாங்கள் சிலபஸ் வைஸ் படிச்சுக்கிட்டோம். தமிழை பொறுத்த வரைக்கும் அட்டை எல்லாத்தையும் படித்தோம். ஓல்டு புக்கு, நியூ புக்கு அது படித்தோம். சிறப்பு தமிழ் வந்து நான் படிக்கலை. படிச்சிருந்தா ஒரு வேளை இன்னும் ஒரு 5-6 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போட்டு இப்போ 117 இருக்கேன்னா ஒரு வேளை இருந்தால் நான் ஜேஎலோட எடுத்துருக்கலாம். இல்லை 117 இருந்தேன்னா 10 ரேங்க் லிஸ்ட்டு கூட வந்திருக்கலாம். சிறப்பு தமிழ் படிக்காமல் விட்டது என்னோடய தவறு தான். நீங்கள் எக்ஸாம் ஹாலில் எதுவும் மிஸ்டேக் பண்ணிங்களா? எக்ஸாம் ஹாலில் வந்து நான் குரூப் 4ல் பெருசாக வந்து மிஸ்டேக் பண்ணல. ஒரு கொஸ்டின் மட்டும்தான், அதாவது தெரிஞ்ச கொஸ்டினை நான் டைம் இல்லாதனால கொஞ்சம் அவசரத்தில் வந்து வேறு மாற்றி போட்டேன், அது மட்டும்தான். நீங்கள் 3 மணி நேரம் உங்களுக்கு கரெக்டாக இருந்தது எக்ஸாம் எழுதுறதுக்கு? எனக்கு 3 மணி நேரம் வந்து, அதாவது குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக தான் வைப்பாங்க. நீங்கள் குரூப் 1 குரூப் 2ஓட மேக்ஸ் ஈஸியாக இருக்கும். குரூப் 1 வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். எதுக்காக பார்த்தீங்கன்னா மற்ற குரூப் 2 குரூப் 1ல் வந்து எலிமினேஷன் ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி அதை ஃபஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோம்னா செகண்ட் எக்ஸாமாக கழிச்சிருவாங்க. ஆனால் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே கழிக்கணும். ஸோ அதுக்காக மேக்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக வைப்பாங்க. அப்படிங்கிறப்ப வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தனால டைம் பத்தலை. நான் லாஸ்ட்டு 1/4 மணி நேரத்தில் 5 சம் சால்வ் பண்ணேன். ஆமாம், அதில் தான் ஒரு சம் மட்டும் தான் கொஞ்சம் மாற்றி போட்டேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நோட்ஸ்லாம் எடுத்தீங்களா நீங்கள்? நான் வந்து ஃபஸ்ட்டு 2021 இந்த ஏஇ படிக்கும்போது சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ வந்து சிலபஸ் படி எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்தேன். 2022 குரூப் 4ல் வெறும் நோட்ஸை மட்டும் தான் படித்தேன். நான் புக்கை படிக்கல. யூடியூப்பில் வீடியோ பார்ப்பேன், அந்த நோட்ஸ் எடுத்துக்குவேன், அதை தான் உட்காந்து படித்தேன். ஆனால் யூடியூப் பார்த்து மட்டும் பாஸ் பண்ண முடியாது. யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று கிடைக்கும், சரிங்களா. ஆனால் புக் வைஸ் தான் நான் வந்து படித்தேன். நோட்ஸ் எடுத்து முடித்தாலும்
நான் புக்கை தான் எடுத்து ரிப்பீட் பண்ணி படிச்சுட்டே தான் வந்தேன். ஓகே, உங்களோட ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கள். ரிவிஷன் எப்படி பண்ணுங்க? ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இப்போ ஸ்கூல் புக்கில் எடுத்து படிக்கிறேமா, எடுத்து படித்து முடிச்சோன்னே இல்லை ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு என்ன பண்ணுவேன், யூடியூப்பில் இந்த லைன் பை லைன் கொஸ்டின் போட்டிருப்பாங்கல்ல, அதை வந்து படிப்பேன். அந்த மாதிரி தான் படிச்சுக்கிருந்தேன். இப்போ படிக்கிற மைண்ட் செட் அப்படி இல்லைன்னா செல்ஃபோன் உபயோகத்தை எந்த அளவுக்கு நீங்கள் குறைச்சிட்டீங்க இந்த படிக்கிற காலத்தில்? அதான் கான்கால் மூலமாக தான் நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதே குறைச்சேன். ஏன்னா அதில் வந்து கான்கால் போட்டோம்னா குறைஞ்ச 1 மணி நேரம் 2 மணி நேரம் கண்டினியூஸாக படிச்சுட்டே இருப்போம். படிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வேறு சைடு ஏதாவது கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருப்பாங்க. அப்புறம் அந்த கார்த்தியா அக்கா அந்த அக்கா நிறையா சொல்லுவாங்க. அவங்க எழுதி வச்ச சொல்லும் போது நான் ஃப்ரெஷராக இருக்கும்போது அவங்க சொன்னால் எழுதி வச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி தான் டைம் சேவ் ஆச்சு. என்னோடய சர்க்கிளை வந்து பார்த்திங்கன்னா படிப்பு சம்மந்தமாகவே வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் நான் எங்கேயும் ஊர் சுற்ற மாட்டேன். அந்த மாதிரி படிப்பு ரிலேட்டடாகவே. அதே மாதிரி நான் மேலூர் கிரைஸ் அகாடமி செல்வா சார், அருணா மேம், அப்புறம் வந்து விஏஓ சித்ரா மேம், இவங்க தான் ரொம்ப தேங்க்யூ பண்ணணும். ஏன்னா வந்து என்னை மாதிரி ஏழை பசங்க நிறைய பேருக்கு மேலூர் சரௌண்டிங்கில் இருக்க நிறைய பேர்த்துக்கு, ஆமாம் மதுரை மாவட்டம் மேலூர் இது சரிங்களா, அந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸ் ஒரு 15 வருஷமாக போயிட்டுருக்கு. நீங்கள் யூடியூப்லையோ எந்த ஒரு ஆன்லைன்லையோ தேடினாலும் கிடைக்காது அந்த கிளாஸு. ஏன்னா அந்த கிளாஸ் வந்து ஒரு கருப்பு வைரம் மாதிரி. அந்த கருப்பு வைரம் எங்களை பட்டத்திட்டி இப்போ எங்களை வந்து இங்கே நிப்பாட்டி வச்சுருக்குது. ஆஸ்பிரண்ட்ஸுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னங்க? புரியல. ஆஸ்பிரண்ட்ஸுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறீங்க? கண்டிப்பாக வந்து ஹார்ட் ஒர்க் போடுங்க. டிஎன்பிசின்னு மட்டும் இல்லை, மற்ற எஸ்எஸ்சி பேங்கிங் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் எப்படி சொல்லணும்னா தலைகீழ் தான். நீங்கள் அதிகமாக டைம் கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் வேலைக்கு போயிருவீங்க. கம்மியாக டைம் கொடுத்தீங்கன்னா லேட் ஆகும். இதுதான் நான் கொடுக்குற மெசேஜ். அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், சீக்கிரம் வேலைக்கு போயிடலாம். அதான். ஆர்டர் வாங்கின மூமெண்ட் எப்படிங்க இருக்குது? கொஞ்சம் ஏன்னா உள்ளே போனோன்னே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு முன்னாடி நம்ம டிஸ்ட்ரிக்டில் வேறு யாரும் இருந்துடக்கூடாது அப்படின்னு சாமியெல்லாம் வேண்டிக்கிருந்தேன். ஆமாம், எனக்கு முன்னாடி 2 3 பேர் இருந்தாங்க. சாமியை எங்கெல்லாம் எடுக்கவே கூடாது போஸ்டிங்க, அவங்க வேறு டிபார்ட்மெண்ட் தான் எடுக்கணும், அந்த மாதிரிலாம் வேண்டிக்கிருந்தேன். எனக்கு முன்னாடி 2 பேர் எடுத்தாங்க. ஒரு அண்ணன் ரூரல் எடுத்தார், அப்புறம் இன்னொருத்தவங்க ரெவன்யூ எடுத்தாங்க. ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தில் நான் 3வது ஆளாக எடுத்தேன். ரெவன்யூவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் 2வது ஆளாக எடுத்துட்டேன். அடுத்தடுத்து உங்களுடைய பிளான்ஸ் என்னங்க? அடுத்தடுத்த பிளான் படிக்கணும்னு நினச்சா புக் எடுத்து உட்கார முடியலை. இப்போதைக்கு என்னோடய அடுத்த பிளான் வந்து சிஓஏ முடிக்கணும். ஏன்னா டைப்பிஸ்ட் முடிச்சிட்டேன். சிஓஏ முடிக்கணும். அதுதான் இப்போதைக்கு அடுத்த பிளானு. ஆமாம். உங்களுக்கு எப்படிமா இருக்குது? உங்கள் மகன் வந்து இப்போ படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு எப்படி இருக்குங்க? என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தான். நைட்டு பகலும் எப்போயுமே படிச்சுக்கிட்டு தான் இருப்பான். அதோட வேலைக்கும் போகும். நம்ம சொல்கிற வேலையை கேட்டுக்கிறோம். நல்ல பிள்ளை. மற்ற மாதிரி ஊர் சுற்றுற பிள்ளையெல்லாம் கிடையாது. சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சிங்க அப்படின்னு சொன்னார். அவர் இப்போ படித்து இத்தனை ஆண்டுகள் படித்து வேலை வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு எப்படிங்க இருக்குது? ஐயா, எங்கள் குடும்பத்தில் வந்து இந்த முதல் பட்டாதாரி எங்கள் குடும்பத்துக்கு. எங்கள் சொந்தக்காரங்க உறவினர்கள்லாம் வந்து படிக்கிறதுக்கு எவ்வளவோ வந்து ஏன் வைக்கிற வேலைக்கு போக சொல்லு அப்படின்னா, நான் படிக்கலை, நான் படிப்பு கம்மி, நான் வந்து ஒரு கூலி தொழிலாளி மாதிரி வேலை பார்த்து பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். என் வீட்டுக்காரம்மா வந்து வீட்டு வேலை பார்த்துட்டேன். 2 பேரும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சான். அதேமாதிரி எவ்வளவோ உறவினர்களும் சொல்ல தேவையில்லை, எவ்வளவோ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய வைராக்கியம், நீ வந்து ஒரு அரசு அதிகாரியாகத்தே ஆகணும், ஒரு வைராக்கியம் வச்சு நல்லா ஊக்கப்படுத்தியேன். படிப்புக்கு தேவையானது வந்து எப்போயுமே படிப்பு விஷயத்தில் வந்து அவனுக்கு ஒரு தூண்டுகோலாக தான் இருப்பேன். வந்து எப்போயுமே இதை படிப்பா அதை படிப்பா வந்து டைப்ரைட்டிங் படிப்பா சின்னதுலேருந்து சொல்லி வந்து இன்றைக்கி வந்து இந்த டைப்ரைட்டிங்கில் வந்தது வந்து அவனுக்கு வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி இந்த ஒரு படத்தில் வந்து ஒரு தங்க புதையலும் கொடுப்பாங்கள்ல, இன்றைக்கி எடுத்து வந்து ஒரு தங்க புதையல் கொடுத்த மாதிரி. அதே மாதிரி இந்த தங்க புதையல் கொடுத்ததுக்கு வந்து வேல்முருகன் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டு அந்த சார் வந்து அவர் பேர் மதியழகன், திண்டுக்கல் மாவட்டம் நத்தா. அவருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து அவருக்கு பெருமையாக சொல்லிக்கிறேன். வந்து அவருக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி வர்றதுக்கு அவரும் ஒரு காரணம் தான். வந்து இவரோட படித்த மாணவிகளுக்கு ரொம்ப பாராட்ட தெரிவிக்கிறேன். அதே மதுரை மாவட்டம் மேலூரில் ராகுல் கோகுல் இந்த இன்ஸ்டியூட்டில் நடத்தின அந்த ஐயா பேருப்பா செல்வா சார், அப்புறம் அருணா மேம், அப்புறம் விஏஓ சித்ரா ஐயா இடத்துல மனமார்ந்த நன்றி அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து எனக்கு வந்து ரொம்ப எங்கள் குடும்பத்தில் அரசு அதிகாரியானது ரொம்ப சந்தோஷம், ஆனந்தம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் வந்து இந்த பதவியை காட்டில் இன்னும் வந்து ஒரு உயரிய பதவிக்கு போகணும், ஒரு பச்சை மையில் கையெழுத்து போடணும். என்னோடய ஆசை அது என்ன வந்து அதை நிறைவேற்றி கொடுப்பேன். வந்து
இன்றைக்கி வந்து அரசு அதிகாரியான எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. 2022 வந்து அண்ணன் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு வந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன். போனால் கவர்மெண்ட் ஜாப் தாண்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, நீ வந்து படிச்சுக்கிட்டே இரு, இன்கம் பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், எந்த கஷ்டம் தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் வேலைக்கு போனேன். படிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு அவன் தான் படித்து பாஸ் ஆனேன். நான் வேலைக்கு போனது மட்டும்தான், படித்தது ஃபுல்லாக உழைப்பு ஃபுல்லாக அவன்கிட்ட மட்டும்தான். அதனால் எனக்கு ரொம்ப நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன், ஆனால் வெளிக்காட்ட மாட்டேன் நான். ஏன்னா 2 பேரும் வந்து யூடியூபர் தான் நாங்கள் 2 பேரும். நாங்கள் இது காமெடி வீடியோஸ் இந்த மாதிரி தான் நான் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் நிறையா வேண்டுதலாக வச்சுருக்கேன். நான் 2 வருஷம் முன்னாடியே நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஒரு டைம் வந்து 100 போன தடவையா 155 2022 வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அப்பயே நினச்சேன், சரி ஓகே இன்னும் 1 டைம் மட்டும் நீ அட்டன் பண்ணு, கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவ அப்படின்னு இந்த தடவை நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போ நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், எப்படியாவது வந்துடணும் நினச்சிக்கிட்டே இருந்தேன். வந்துச்சு 170 மார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஆர்எஃப்லேயும் பாஸு, கோர்ட்லேயும் பாஸு, அடிச்சாம்பார் 3 இதுலையும். அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. இது போதும்டா எனக்கு, அஞ்சல் துறை இப்படியே உள்ளே போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் படிச்சிருவேன், நானும் போயிடுவேன். இப்போ தான் எங்கள் குடும்பம் வந்து கொஞ்சம் ஒரு மேலே வந்து போயிருக்கு. இது போதும் எங்களுக்கு. இல்லை, நான் போஸ்ட்டு தான், பெர்மனெண்ட் கிடையாது, லீவ் போஸ்ட்டு. அந்த லீவ் போஸ்ட்டு போயிட்டும் வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் படிப்பேன். இல்லை புக்கை கொண்டு போயிட்டு தபாலை வந்து டெலிவரி பண்ணிவிட்டு அதெல்லாம் மரத்து நிழல் அப்படிலாம் உட்காந்து படித்தேன். அதுபோக வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து நாங்கள் 2 பேருமே வந்து யூடியூபர்ஸ் தான், இன்ஃப்ளூயன்சர் தான், நிறையா ப்ரமோஷன் வீடியோஸ் பண்ணியிருக்கோம். எல்லா சோஷியல் மீடியாவையும் கனெக்ட் பண்ணோம்னா எங்கள் 2 பேரையும் மட்டும் ஒரு 1 lakh ஃபாலோவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி இந்த திருவிழா வீடியோ, காமெடி வீடியோ, என்டர்டெயின்மெண்ட் வீடியோ நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் இந்த இடத்துல சொல்கிறேன். ரியாலிட்டி ப்ரோ அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளஸ் வந்து டிஎன்பிசி சம்மந்தம் எஜுகேஷன் சம்மந்தமாக படிப்பாளி அப்படிங்கிற சேனல் வந்து அதையும் ஓப்பன் பண்ணிக்க, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுபோக வந்து சாரல் டாக்ஸ் நம்ம அன்னைங்களோட சேனல்லையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ டு ஆல். ஸோ வீடியோ முடிச்சுக்கிறோம். டாடா பாபாய், see you.